பையன் ஒருத்தன் இருந்தானா. அவனோட பெயரு அப்புவான். அப்பு வீட்டுல பெரியவங்க பேச்ச கேட்கவே மாட்டானா. அப்புடைய அப்பா ஒரு முடிவு பண்ணாராம். தானே ஒரு தாத்தா கிட்ட போய் உதவி கேட்டாராம். அப்பு கிட்ட தாத்தா ஒரு சின்ன செடியை காட்டி அத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்புவும் உடனே அத பிடுங்கி காட்டிட்டானா. அப்புறம் தாத்தா கொஞ்சம் பெரிய செடியை காட்டி இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்ப அப்பு என்ன பண்ணா? ரொம்ப எளிமையா பிடுங்கி காட்டிட்டான். அப்புறம் தாத்தா வயதான ஒரு பெரிய மரத்தை காட்டி இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்ப தாத்தா அப்பு கிட்ட சொன்னாராம், தீய பழக்கங்களும் இது போலதான். சின்ன செடியா இருக்கும் போது முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ரொம்ப வளர விட்டா என்ன ஆகும்? தீய பழக்கங்களும் பெரிய மரம் போல மாறிடும். தீய பழக்கங்களை நம்ம தினமும் செஞ்சுட்டே இருந்தா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்பு புரிஞ்சுக்கிட்டானா. சந்தோஷமா ஆயிட்டாரா அப்பா.